மிக்க அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மூத்த தம்பி முனைவர் பூங்குன்றன் அவர்களே, இளைய தம்பி பொழில் என்னவர்களே, யாருடைய உரையை நாம் எதிர்பார்த்து ஆவலுடன் அமர்ந்திருக்கிறோமோ அத்தகைய அறிஞர் பெருமான் அருளியார் அவர்களே, இங்கே வந்து குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய நம்முடைய தம்பிகள் 2 பேரும் சிறப்பான கருத்துக்களையும் நமக்கு முன்னாலே வைத்தார்கள். 2011ஆம் ஆண்டில் இந்திய அரசு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 24,700 பேர் மட்டுமே பேசுகிற எழுதுகிற ஒரு மொழியான சமஸ்கிருதம் என்று இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. 25,000 பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு இன்றைக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள் என்பதை பற்றியெல்லாம் பொழிலன் அவர்கள் சொன்னார்கள். எப்படியெல்லாம் அந்த மொழிக்கு பல்லாயிரம் கோடிகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறது இந்திய அரசு என்பதை பற்றியும் அவர்கள் தங்களுடைய பேச்சிலே குறிப்பிட்டார். அதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 35,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. தனியார் கோயில்கள் சில ஆயிரம் இருக்கும். மதுரை கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், சிதம்பரம் கோயில் போன்றவற்றில் நூற்றுக்கணக்கான பட்டர்கள் உண்டு. சில கோயில்களில் அதற்கு குறைவாக இருக்கிறார்கள். ஆக மொத்தம் தமிழ்நாடு பூராவும் இருக்கிற கோயில்களில் பட்டர்கள் சுமார் 1,00,000 பேர் இருக்கக்கூடும். சரியான புள்ளி விவரம் இல்லை. ஆனால் இவ்வளவு பேரும் சமஸ்கிருதத்திலே அர்ச்சனை செய்வதாக சொல்லுகிறார்கள். நாம் தமிழிலே வழிபாடு நடத்த வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்தியா பூராவும் 25,000 பேருக்குள்ளே தான் சமஸ்கிருதம் எழுத படிக்க தெரியும் என்று சொன்னால் 1,00,000 பேர் இங்கே தமிழிலே அர்ச்சனை செய்வதாக சொல்வது எப்படி உண்மையாகும்? இந்தியா பூராவும் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களிலே 25,000 பேருக்குத்தான் சமஸ்கிருதம் எழுத படிக்க தெரியும் என்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டு விதாச்சாரப்படி பார்த்தால் ஒரு 100 பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும். 1,00,000 பேர் இங்கே தமிழிலே அர்ச்சனை செய்வதாக சொல்வது எவ்வளோ பெரிய மோசடி, பித்தலாட்டம்! மறைந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களை பற்றி தமிழ் உலகம் நன்கு அறியும். ஒரு மாபெரும் தமிழ் அறிஞர். அது மட்டுமல்ல, வடமொழியும் நன்கு கற்றவர். அவர் மதுரையிலே ஒரு திருமணத்திற்கு வருகிறார். பெரியவர் வருகிறார் என்று முன்னாலே நாற்காலியை போட்டு உட்கார வைக்கிறார்கள். அங்குள்ள பார்ப்பன புரோகிதர் வடமொழி மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார். இவர் திடீரென்று டேய் நிறுத்துடா என்று ஒரு சத்தம் போடுகிறார். என்ன பெரிய பேர் அவசரமாக ஏதோ சொல்லுகிறாரே என்று எல்லோரும் கூடுகிறார்கள். என்னவென்று கேட்டபோது,
இவன் கருமாதியில் ஓத வேண்டிய மந்திரத்தை கல்யாணத்தில் ஓதுறாயா என்று அவர் சொன்ன பிற்பாடு தான் மற்றவர்களுக்கு புரிகிறது. அவர் வாழ்க்கை வரலாற்றில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான நிகழ்ச்சி இது. இப்படித்தான் அவர்கள் நம்மையும் ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் கும்பிடுகிற ஆண்டவனையும் ஏமாற்றுகிறார். என்னுடைய தந்தையார் மதுரையிலே தமிழ் சங்கத்திற்கு திருவள்ளுவர் கழகத்தை நிறுவியவர். தமிழ் சங்கத்துக்கு பொதுச் செயலாளர். அரசியலில் அவர் ஒருபோதும் ஈடுபட்டதில்லை. மறைந்த தமிழவேள் பி.டி. ராசன் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு. என்னுடைய தந்தையாரும் அவரும் இணைந்தே மதுரையில் தமிழ் தொண்டில் ஈடுபடுகிறவர்கள். தமிழ் சங்க தலைவராக, தமிழவேள் அவர்களும் செயலாளராக என்னுடைய தந்தை இப்படி எல்லாவற்றிலும் ஒன்றாக இருப்பார். பி.டி. ராசன் அவர்களின் இளவல் எஸ்.எஸ். ராஜன் இருந்தார். அவரும் என்னுடைய தந்தையும் ஒத்த வயது, ஒன்றாக படித்தார்கள். கல்லூரி படிப்பு வரைக்கும் ஒன்றாக படித்தவர்கள். மதுரைக்கு மறைந்து போன பெரிய சங்கராச்சாரியார் வருகிறார். மீனாட்சி அம்மன் கோயிலிலே ஒரு கூட்டம் கூட்டுகிறார். அதற்கு எஸ்.எஸ். ராஜன் அவர்களும் என்னுடைய தந்தையாரும் போகிறார்கள். முன்வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு முதல் மாதம்தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் தமிழிலே அர்ச்சனை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாட்டை திருவிக அவர்கள் தலைமையில் எஸ்.எஸ். ராசன் அவர்களும் என்னுடைய தந்தையாரும் சேர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். அதை பற்றி சங்கராச்சாரியார் தன்னுடைய பேச்சில் குறிப்பிடுகிறார். அப்போது வெள்ளைக்கார ஆட்சி இந்த நாட்டில் இருந்த காலம். இங்கே தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று போன மாதம் சில பேர் மாநாடு போட்டிருக்கிறார்களாம். இப்பொழுது வெள்ளைக்காரன் ஆட்சி நடக்கிறது. வெள்ளைக்காரனுக்கு நம்முடைய குறைகளை தெரிவிக்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்திலே மனு கொடுத்தால் தான் அவனுக்கு புரியும், நம்முடைய குறையை போக்குவான். அதே போல ஆண்டவனுக்கு சமஸ்கிருதத்திலே சொன்னால்தான் நம்முடைய வேண்டுகோள் புரியும். ஆகவே அதை எதிர்ப்பது அறிவீனமானது என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக எஸ்.எஸ். ராஜன் என்னுடைய தந்தையும் எழுந்து துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டிருக்கிறார்கள். என்ன பாதையிலேயே கிளம்புகிறீர்கள் என்று சங்கராச்சாரியார் கேட்டிருக்கிறார். அதற்கு 2 பேரும் பதில் சொன்னார். ஐயா, நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள், ஆண்டவனுக்கு சமஸ்கிருதம்தான் புரியும் என்று சொல்லுகிறீர்கள். தமிழ் தெரிந்த ஆண்டவனை தேடிக்கொண்டு நாங்கள் போகிறோம் என்று சொன்னார். அதே மதுரையில் நானும் பிற்காலத்தில் தமிழ் வழிபாட்டு மாநாடு நடத்தினேன். தமிழ் வழிபாடு எந்த மொழியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ்நாட்டில் திருத்தணி கோயிலிலிருந்து கன்னியாகுமரி கோயில் வரை உள்ள பெரும் கோயில்களில் வாக்கெடுப்பு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்குப்பெட்டிகளை வைத்து வருபவர்களுக்கு வாக்குச்சீட்டு கொடுத்து சமஸ்கிருத வழிபாடு, தமிழ் வழிபாடு என்று குறிப்பிட்டு எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதில் ஒரு அடையாளமிட்டு வாக்குப்பெட்டிகளை போட வேண்டும் என்று ஏற்பாடு செய்து நடத்தினேன். 97.3% தமிழ் வழிபாடு என்பதற்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்தார். அன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த தமிழ் குடிமகன் அவர்கள் மறுநாள் பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்துவிட்டு என்னிடம் தொலைபேசியில் பேசினார்.
அரசாங்கம் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்துவிட்டீர்கள் நெடுமாறன், முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் உங்களை பாராட்ட சொன்னார் என்று சொன்னார்கள். என்னுடைய தந்தையாரும் தமிழ் வழிபாட்டுக்காக போராடினார், நானும் போராடினேன். என்னுடைய பேரன் காலத்திலேயாவது இது வருமா என்பது தெரியவில்லை. எவ்வளவு கேவலமான நிலைமையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தங்கள் மொழியிலே வழிபாடு நடத்த முடியவில்லை. கிறிஸ்தவ சமயத்தில் மார்ட்டின் லூதர் ஜெர்மனியிலே, அன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயம் மட்டுமே இருக்கிறது. போப்பாண்டவர் அந்த சமயத்துக்கு தலைவர், தலைமை குரு. லத்தீன் மொழியிலே தான் வழிபாடு நடத்தினார்கள். அதை எதிர்த்து என்னுடைய ஜெர்மன் மொழியிலே வழிபாடு நடத்த வேண்டும் என்று சொன்னதற்காக அவரை மதத்திலிருந்து நீக்கி ஆணை பிறப்பித்தார் போப்பாண்டவர். அதன் விளைவாக புராட்டஸ்டன்ட் சமயம் தனியாக பிரிந்தது. இன்றைக்கே அதுதான் பெரும்பான்மையாக இருக்கிறது. கத்தோலிக்க சமயம் சிறுபான்மையாகிவிட்டது. இதெல்லாம் வரலாறு. நம்முடைய அருளியார் அவர்கள், பாவாணர், பாவலரர் ஆகியோருக்கு பின்னால் இன்றைக்கு நம்முடைய மொழியை காப்பது மட்டுமல்ல, நம்முடைய மொழி சொற்கள் ஆதிக்க மொழியான வடமொழியில் எவ்வளவு இருக்கின்றன என்பதை ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லக்கூடியவராக அவர் திகழ்கிறார். அவரை பற்றி பெருஞ்சித்திரனார்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையிலே பேசும்போதெல்லாம் பெருமையுடன் பேசியிருக்கிறார். மிக பெருமையாக சொல்லுவார். தன்னுடைய மருமகன் என்பதற்காக அல்ல, ஒரு சிறந்த தமிழ் சொல்லாய்வு அறிஞன் என்ற முறையிலே மனம் விட்டு பாராட்டியிருக்கிறார். பொழிலன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார்கள், தஞ்சையிலே நாங்கள் நடத்திய மாநாடை பற்றி, தமிழர் தன்னுரிமை மாநாடு. ஐயா பாவலர் பேசுகிறார், நம்முடைய சாலையார், சாலினி அம்மையார் ஆகியோரெல்லாம் பேசுவதற்கு வந்து தங்கி இருக்கிறார்கள். அன்று இரவு அந்த மாநாட்டிற்கு தடை விதிக்கப்படுகிறது. அந்த தடையை மீறி மாநாடு நடத்துவதென்று நாங்கள் முடிவு செய்தோம். நான் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களிடம், சாலையார் அவர்களிடம், சாலினி அம்மையாரிடம், நீங்கள் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டாம், நீங்கள் சென்னைக்கு சென்று விடுங்கள் என்று நான் வேண்டிக் கொண்டேன். அவர்கள் அதற்கு செவிசாய்க்க மறுத்துவிட்டார்கள். எங்களை என்ன நினைத்து கொண்டு பேசுகிறீர்கள் என்று போராடி அவர்களும் கைதாகிவிட்டார்கள். போராட்டங்களின் போது எல்லா தோழர்களும் கைதாகிய வரை நான் காத்திருப்பேன். கடைசியாகத்தான் அந்த காவலர் ஊர்தியில் நான் ஏறுவேன். அதேபடி நின்று கொண்டிருக்கிறேன். வரிசையாக தோழர்கள் நூற்றுக்கணக்கிலே அந்த ஊர்தியில் ஏறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கிறேன், நம்முடைய அருளியார் அவர்களும் வந்து ஏறுகிறார். வேகமாக ஓடி போய் கையை பிடித்து தடுத்து, நீங்கள் எதற்கு? அவர் அப்போது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் அலுவல் பார்க்கிறார். அப்பிறகு அவரை நாங்கள் தடுத்து திருப்பி அனுப்புவது பெரும்பாடாயிற்று. தன்னுடைய வேலை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவ்வளவு நெஞ்ச திண்மையுடன் அவர்கள் அன்றும் சரி இன்றும் சரி அதே நற்குணங்கள் பெற்றவராக அவர் நம் மத்தியிலே திகழ்கிறார்.
சமஸ்கிருதத்துக்கு தமிழின் கொடை என்ற வகையிலே இது 2வது ஆய்வரங்கம். மொத்தம் 6 ஆய்வரங்கங்கள் நடத்தப்போவதாக அவர்கள் கூறியிருக்கிறார். 3வது ஆய்வரங்கத்தை தஞ்சை முள்ளிவாய்கள் முற்றத்தில் நடத்துமாறு உங்களை நான் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் இந்த ஆய்வரங்கங்கள் ஒரு சரியான நேரத்திலே நடத்தப்படுகின்றன. சரியான வேளை என்று நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்திய ஒன்றிய அரசு 2021ஆம் ஆண்டில் பாரதிய பாஷா சமிதி என்ற பெயரில் ஒரு அமைப்பை நிறுவியது. ஆனால் சென்ற ஆண்டுதான் அந்த அமைப்பின் நோக்கங்கள் எல்லாம் வெளியாயின. எதற்காக இந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த அமைப்பின் நோக்கத்தை பற்றி 2 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில். முதலாவது நூல் பாரதிய பாஷா பரிவார், A New Framework in Linguistics, மொழியியல் துறையில் புதிய சட்டகம், பாரதிய பாஷா பரிவார் என்பது. 2வது நூல் கலெக்டட் ஸ்டடீஸ் ஆன் பாரதிய பாஷா பரிவார், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ஹாரிசான்ஸ். இப்படி 2 நூல். இந்த 2 நூலின் நோக்கங்கள் என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும் தமிழ் உள்பட ஒரு மொழி குடும்பம். அதாவது மொழிகளுக்கு மாறான கருத்தோட்டத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்திய மொழிகளுக்கெல்லாம் சமஸ்கிருதமும் இந்திய பண்பாடுமே அடிப்படையானவை. இந்த நோக்கத்தை இந்தியாவின் தேசிய கல்விக் கொள்கை என்று அறிவித்திருக்கிறார்களே, அதில் சேர்த்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமஸ்கிருத மொழிதான் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் ஒன்று. அதைவிட ஒரு வரலாற்றுக்கு புறம்பான ஒரு செய்தியையும் சொல்லுகிறார்கள். என்ன, ஆரியர்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து இங்கே வந்தவர்கள் என்று சொல்வது தவறு. ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வீக குடிகள் என்று 2வது வலியுறுத்தி, ஆக வரலாற்று திருத்தம், வரலாற்றிலே திரிபு வேலை பார்க்கிறார்கள். வரலாற்றை மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த கருத்தியலை பரப்புவதற்காக இந்திய அரசின் நிதி உதவியுடன் 2021ஆம் ஆண்டு முதல் இந்தியா முழுவதிலும் இருக்கிற ஒன்றிய பல்கலைக்கழகங்களிலும் ஐஐடி மற்றும் பல மத்திய அரசு நடத்துகிற பல்வேறு கல்வி நிலையங்களிலும் பெரும் பொருட்செலவில் இந்த கருத்தோட்டத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாரதிய பாஷா சமிதியின் தலைவராக சமஸ்கிருத அறிஞரான சாமு கிருஷ்ண சாஸ்திரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய மொழிகளுக்கான வளர்ச்சிகள், வழிமுறைகள் அவற்றை இந்த குழு பரிந்துரைத்தபடி செய்ய வேண்டும். பாரதிய மொழி குடும்பம் தொடர்பான கருத்தாக்கத்தை மாணவர்களிடம் பரப்ப வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு தனியான பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. வேதகால சமஸ்கிருதத்திலும் மூல திராவிட மொழிகளிலும்
காணப்படும் பொதுவான மொழி கூறுகள் இவ்விரண்டு மொழி சமூகங்களும் கிமு 4000 தொடர்பில் இருந்துள்ளன. ஒன்றுக்கொன்று மொழி கூறுகளை கடன் வாங்கியுள்ளன என்றும் அவர்கள் சொல்கிறார். ஏற்கனவே இந்த திருகுதாள வேலையை இந்த தமிழ்நாட்டில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வடமொழி சார்பாளர்கள் செய்து பார்த்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட வீர சோழியத்தில் தாது படலத்தில் சொல்லிற்கெல்லாம் வடமொழியே தாயாகி நிற்பதால் அங்குள்ள வழக்கெல்லாம் தமிழுக்கும் பெறும் என்று விதிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் 17ஆம் நூற்றாண்டில் சுப்பிரமணிய தீட்சிதர் என்பவரால் எழுதப்பட்ட பிரயோக விவேகம் என்ற நூலில் வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இலக்கணம் என்பது ஒன்று. இது அறியாதவர்கள் வெவ்வேறு இலக்கணங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் என்ற வகையிலெல்லாம் அந்த 2 நூல்களும் அன்றே இந்த நச்சு விதையை தமிழ்நாட்டில் விதைக்க முற்பட்டன. சமஸ்கிருதம் பேசிய சமூக குழு இந்தியாவின் பூர்வீக குடிகள் என்ற கருத்தாக்கத்துக்கு ஏற்ற சான்றுகள் மட்டுமே இந்த 2 நூல்களிலும் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இற்றுப்போன சமஸ்கிருத தாய் கொள்கையை மீண்டும் இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழிகளின் மீது திணிப்பதற்கான முயற்சியை இந்த பாரதிய பாஷா சமிதி மேற்கொண்டு வருகிறது. இந்த கொள்கை என்பது வரலாற்று உணர்வையும் ஆன்மீக அதிர்வுகளையும் உள்வாங்கி வாக், மந்த்ரா அண்ட் சபா ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. வேடிக்கையான ஒரு எடுத்துக்காட்டினையும் இந்த நூல் எடுத்து சொல்லுகிறது. என்ன? ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலிருந்து சில ஆறுகள் பிரியும், சில ஆறுகள் வந்து இணையும். அதுபோல்தான் சமஸ்கிருத ஆறு ஓடுகிறது. அதிலே இந்திய மொழிகள் வந்து சேருகின்றன, பிரிகின்றன என்று ஒரு எடுத்துக்காட்டையும் இந்த நூலில் சொல்லுகிறார். ஐரோப்பிய அறிஞர்கள், ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வந்தபோது சமஸ்கிருதம் இந்தோ ஐரோப்பிய இந்தோ ஆரிய என்றும் சொல்லலாம். குடும்பங்களில் ஒன்று சமஸ்கிருதம், குடும்பத்தில் சமஸ்கிருதம் ஒன்று என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த நூல் அடியோடு அதை திரித்து மறைக்கிறது. இந்தோ ஆரிய மொழிகளின் பிறப்பிடமே இந்தியாதான் என்று இவர்கள் சொல்லுகிறார். அதாவது ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து பிறந்துதான் போயிற்று, எல்லாவற்றுக்கும் ஆரியம்தான் அதற்கு அடிப்படை. மேலும் இந்த நூல் என்ன கூறுகிறது? தமிழின் மீது சமஸ்கிருதத்தின் ஆதிக்கம் தொடங்கிய காலத்தை அறுதியிட்டு கூற முடியாது. அவ்வளவு பழமையான காலத்திலிருந்தே அது தொடங்கிவிட்டது என்பதை சொல்லுகிறார். இந்த கூற்று பிற்காலத்தில் வரக்கூடும் என்பதை தொல்காப்பியர் உணர்ந்துதான் நம்முடைய வடமொழியும் பிராயதம் போன்ற மொழிகளும் தமிழிலே அந்த சொற்களை எழுதுவதற்கு முன்னால் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு அவர் இலக்கணமே வகுத்து விட்டு போனார்.
இத்தகைய புரட்டாளர்கள் பிற்காலத்தில் வருவார்கள் என்பது தொல்காப்பியருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவேதான் தொல்காப்பியத்தில் வடசொல் கிளவி வடவெழுத்தொரி என விதி வகுத்து விட்டு போனார். அதன் காரணமாக தான் நம்முடைய புலவர்கள், குறிப்பாக கம்பன் பாடிய ராமாயணத்தில் லட்சுமணன் என்று சொன்னான், இலக்குவன் என்று எழுதினார். அதே போல தசரதன் என்று சொன்னால் தயரதன் என்று தான் எழுத வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். உங்களுக்கு தெரியும். இப்படி புரட்டர்கள் வருவார்கள் என்பது தொல்காப்பியருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே தான் அப்படி செய்தார். அதன் மூலமும் நம்முடைய மொழி சிதையாமல் பாதுகாக்கப்பட்டது. அப்படியும் பிற்கால சோழர்கள் ஆட்சியிலும் அதற்கு தொடர்ந்து பின்னாலே விஜயநகர நாயக்கர்கள் ஆட்சியிலும் இங்கே சமஸ்கிருத சொற்களை அதிகமாக கலக்கும் போக்கு வளர்ந்தது. சங்ககால சோழ சேர பாண்டிய மன்னர்கள் வேறெல்லாம் தூய தமிழில் இருந்தன. கிள்ளிவளவன், நெடுஞ்செழியன், நெடுங்கிள்ளி என்ற பெயர்களெல்லாம் மாற்றப்பட்டு பிற்கால சோழர்கள் விஜயாலயன், பராந்தகன், ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் என்றெல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொள்வதிலே பெருமைப்பட்டார். அதே போல் எல்லா கோயில்களில் உள்ள இறைவன் இறைவி பெயர்களெல்லாம் வடமொழிக்கு ஆக்கப்பட்டன. ஊர் பெயர்கள் மாற்றப்பட்டன. மலைகள், ஆறுகள் கூட மாற்றப்பட்டன. பொருணை என்ற தமிழ் சொல் தாமிரபரணி என்று வட சொல்லாக மாற்றப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிகமாக நாம் அறிய வேண்டியதில்லை. இந்தியாவில் உள்ள மொழிகளை மொழியியல் அறிஞர்கள் 4 வகையாக பகுத்தார்கள். இந்தோ ஆரியன் குடும்பம், திராவிட மொழிகள், முண்டா மொழி குடும்பம், குவைத்தோ பர்மன் மொழி குடும்பம் என 4ஆக பகுத்தார்கள். இத்துடன் அந்தமான் மொழி குடும்பத்தையும் சேர்த்தால் 5 மொழி குடும்பங்கள் தான் இந்தியாவில் உண்டு என்று சொன்னார். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பாரத மொழி குடும்பம் என்று சொல்ல வேண்டும். எல்லா மொழிகளும் பாரத மொழி குடும்பம். சமஸ்கிருதம் தான் இதற்கு தாய். அந்த தாயின் வயிற்றிலே தோன்றியவையில் தான் இந்திய மொழிகள் என்று ஒரு மாபெரும் புரட்டு வேலையை இவர்கள் தொடங்கி இருக்கிற நேரத்தில் நம்முடைய ஐயா அருளியார் அவர்கள் சமஸ்கிருதத்திற்கு தமிழின் கொடை என்ற பெயரில் ஆய்வரங்கங்களை அவர் தொடர்ந்து நடத்துவது நம்முடைய அனைவரின் பாராட்டிற்குரியது. இதை செய்வதற்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்தான் இதை செய்ய முடியும். செய்வதற்கு முன் வந்திருக்கிறார். அவர் இந்த இந்திய ஒன்றிய அரசின் இந்த சூழ்ச்சி திட்டத்தை முறியடிக்கும் வகையில், அந்த திட்டத்தை ஆழமாக குழி தோண்டி புதைக்கும் வகையில் செய்யக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அதற்கான பேரறிவும் அருளியார் அவர்களுக்கு உண்டு. இந்த கருத்தரங்கங்களை பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடத்துவதன் மூலம் நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டி அதன் மூலம் நாம் இந்த பேரபாயத்தை தடுத்து நிறுத்தலாம். அதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அடுத்த கருத்தரங்கினை முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே நடத்துவதற்கு ஐயா அருளியார் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த மாபெரும் பணியினை தொடங்கியிருக்கிற அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.
அது உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.